வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஸ்மாசுரன். யார் இந்த பஸ்மாசுரன் அப்படின்னு ஆரம்பத்தில் எனக்கும் தெரியாது. இதிகாசங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்ட வரேன். சமீபத்தில் ஏப்ரல் 24, 2023 ரீசெண்டாக ஓபிஎஸ் அவர்கள் திருச்சியில் ஒரு மாநாடு வச்சிருந்தார். அந்த மாநாட்டில் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் ஒரு பதிவு பண்ணியிருந்தார். அந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைத்த பத்மாசுரன், அப்படிப்பட்டவர் தான் எடப்பாடி அவர்கள் அப்படின்னு ஒரு பதிவு பதிஞ்சிருந்தார். சரி, யார் அந்த பத்மாசுரன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் அதுக்கப்புறம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு கொஞ்சம் தேடி பார்த்து அவரை பற்றி படிப்போம் அப்படின்ட்டு படித்தேன். அதோடைய சுவாரஸ்யத்தையும் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். சரி, வாங்க நம்ம இப்போ இந்த பத்மாசுரன் யார் அப்படிங்கிற பதிவு பார்ப்போம். பத்மாசுரன் இவர் உடம்பிலும் வலிமையானவர், ஆனால் கொஞ்சம் முட்டாளானார். அப்படிப்பட்ட அரசர் தான் இந்த பத்மாசுரன். இவர் எல்லா அரசர்களையும் நம்ம வெல்லணும் அப்படின்னா நமக்கு அந்த வீரம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஒரு வனவாசம் பக்கம் போகிறார். அப்படிங்கிற போகும்போது ஒரு குறுக்கு வழியை அதுக்குன்னு யோசிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த வழியை நாரதர் வராரு. நாரதர் அவர்களை பார்த்து கேட்குறாரு, பத்மாசுரன், நான் எல்லாரையும் விட வலிமையானவனா மாறணும் அப்படின்னு சொல்லும் போது, நீ சிவபெருமானை நினைச்சு தவம் இரு, உனக்கு சிவபெருமான் உனக்கு அருள் பாலிச்சு உனக்கு அந்த வரத்தை உனக்கு கொடுப்பாரு அப்படின்னு யார் சொல்றா? நம்ம நாரதர் அவர்கள் சொல்றாரு. உடனே பஸ்மாசுரனும் சிவபெருமானை நினைச்சு ஆழ்ந்த தவத்துல இருக்காரு. சிவபெருமானும் அவருடைய பக்தியையும் அவருடைய தவத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு அருள் கொடுக்கணும் அப்படின்னு சிவபெருமான் பஸ்மாசுரனுக்கு காட்சியளிக்கிறார். உடனே பஸ்மாசுரன் முதல்ல கேட்ட வரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயும் எனக்கு சாவுங்கிற ஒரு இது மட்டும் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சிவபெருமானை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு சிவபெருமான் அவர்கள் அது நியதி கிடையாது, இந்த உலகத்துல உயிரினமாக பிறந்த எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு, சாவுங்கிறது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு வரத்தை கேளு தருகிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. உடனே பஸ்மாசுரனும் கொஞ்சம் வச்சு, எனக்கு நான் யாரு தலையில கை வைக்கிறனோ அவங்க இறந்துடணும், மாண்டணும் அப்படின்னு பஸ்மாசுரன் சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறாரு. உடனே சிவபெருமானும் நீ கேட்ட வரம் உனக்கு கிடைக்கும், நீ யாரு தலையில உனது வலது கையை வைக்கிறாயோ அவர்கள் மரணிப்பார்கள் அப்படின்னு சிவபெருமான் அவர்கள் அவருக்கு வரம் கொடுத்துறாரு. கடவுளே ஆனாலும் ஒருவருக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் யோசிச்சுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு உதாரணம் தான் இப்போ சிவபெருமான் அவர்கள் பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்த விதம். பஸ்மாசுரனுக்கு அந்த வரம் கிடைச்சதும் பஸ்மாசுரன் ரொம்ப கர்ஜனையா சிரிக்கிறாரு. இந்த உலகத்திலே நான் தான் பெரியவன், நான் நினைச்சா இப்ப சிவபெருமான் தலையிலே கைய வச்சு சிவபெருமானை அழிச்சிட்டு இந்த அகாயத்துக்கே நான் தலைவன் ஆயிரலாம் அப்படின்னு ஒரு அகங்கார சிரிப்பும் அந்த பஸ்மாசுரனுக்கு ஏற்படுது. உடனே
அந்த சக்தியை வந்துட்டு சோதிச்சு பார்க்கணுன்னுட்டு சிவபெருமான் தலையில கையை வச்சு சோதிக்கணும் அப்படின்னு அந்த பஸ்மாசுரன் முடிவெடுக்கிறான். உடனே வந்துட்டு சிவபெருமான் தலையில கை வைக்க போகும்போது சிவபெருமான் அவர் வந்துட்டு மறைஞ்சு தப்பிச்சிடுறாரு. அப்படிங்கிற வந்துட்டு அந்த பஸ்மாசுரனை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி திருமால் அவர்கள் வந்துட்டு ஒரு அழகிய மங்கை வேடத்துல வராங்க. பஸ்மாசுரனும் வந்துட்டு திருமாலோடைய அந்த மோகினி அவதாரத்துல அந்த அழகுலையும் பதுமையிலையும் மயங்கி பஸ்மாசுரன் வந்துட்டு உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த மோகினி அவங்க அந்த அவதாரத்தை திருமாலை பார்த்து கேட்குறாரு. அவங்களும் வந்துட்டு சரி, ஆனா எனக்கு வந்துட்டு பரதநாட்டியம் ஆடிக்கூடிய ஒரு மணாலை தான் நான் வந்துட்டு மனம் முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுறாரு. எனக்கு பரதநாட்டியம் தெரியாது அப்படின்னு சொல்லவும் சரி, நான் சொல்ற மாதிரி நீங்க பரதநாட்டியம் ஆடுங்க அப்படின்னு மோகினி அவதாரம் எடுத்த திருமால் அவர்களும் வந்துட்டு சொல்றாரு. உடனே வந்துட்டு சரி, நான் வந்துட்டு பரதநாட்டியம் கத்துக்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு பஸ்மாசுரனும் ஒத்துக்கிறாரு. உடனே வந்துட்டு பரதநாட்டியம் வந்துட்டு கற்றுக் கொடுக்குறாங்க மோகினி அவதாரம் எடுத்த திருமால் அவர்கள். அந்த அவருடைய அழகில மயங்கி தன்னையே மறந்து பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்காரு பஸ்மாசுரன் அவர்கள். ஒரு டயத்துல வந்துட்டு பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு என்னைய பார்த்து நான் ஆடுற மாதிரி ஆடுங்க அப்படின்னு சொன்னாருங்க மோகினி அவர்கள். அதே போலத்தான் வந்துட்டு பஸ்மாசுரன் அவர்களும் வந்துட்டு ஆடிக்கிட்டு இருந்தார். ஒரு டயத்துல வந்துட்டு தன்னுடைய வலது கையை எடுத்து தலையில வச்சு ஆடுறாங்க. இதை ஆடிக்கிட்டே இருந்த பஸ்மாசுரன் வந்துட்டு தான் வாங்கின வரத்தையும் மறந்து மோகினியோட அழகிலையும் மயங்கி தன்னுடைய வலது கையை வந்துட்டு தன் தலையில வச்சிடுறாரு பத்மாசுரன். தன்னுடைய தலையில கையை வச்சு தானே மரணிக்கக்கூடிய நிலைமை வந்து பத்மாசுரனுக்கு வந்துட்டு ஏற்படுது. இதைத்தான் வந்துட்டு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துட்டு உதாரணமா சொல்றாரு. ஏன் இந்த உதாரணமா சொன்னாரு அப்படின்னா, எடப்பாடி அவர்களுக்கு வந்துட்டு முதலமைச்சர் பதவியை உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்சது சசிகலா அவர்கள். அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆக்குனது ஓபிஎஸ் அவர்கள். ஏன்னா சட்டசபையில வந்துட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கும் பொழுது ஜெயலலிதா அமைச்சு கொடுத்த ஆட்சி தோத்துறக்கூடாது அப்படின்னு தாண்டி தனியா பிரிஞ்சிருந்தாலும் ஓபிஎஸ் வந்துட்டு எடப்பாடி அவர்களுக்கு வந்துட்டு அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்துட்டு ஓட்டு போட்டு முதலமைச்சராகவும் ஆக்குனாரு ஓபிஎஸ் அவர்கள். அவர்களே வந்துட்டு இப்போ வந்துட்டு கட்சியை விட்டு தூக்கிட்டாரு எடப்பாடி அவர்கள். இதைத்தான் வந்துட்டு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்துட்டு வரம் தந்த கடவுளுக்கே வந்துட்டு குழிபறித்தவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு உதாரணமா காட்டியிருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தங்க நமக்கு வந்து சொல்லக்கூடிய இந்த உதாரணங்கள் மூலமா வந்துட்டு ஒரு சில இந்த பத்மாசுரன் அவர்கள் போன்ற இதிகாச கதைகள் நமக்கு தெரிய வருது. சரி, வாங்க நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுடைய ஆதரவையும் தாங்க. நன்றி, வணக்கம்.